வணக்கம். ஒரு குட்டி கதை. ஒரு முறை ஒரு குட்டி கதை. ஒரு முறை ஒரு சன்னியாசி காட்டுக்குள்ள போனாரு. அங்க வேடனோட பொறியில ஏற்கனவே சிக்கி தன்னோட முன்னங்கால்கள் இரண்டையும் இழந்திருந்த ஒரு நரிய பார்த்தாரு. நடக்கவே முடியாத அந்த நரி எப்பவும் ஒரே மரத்துக்கடியிலேயே படுத்திருந்துச்சு. முடங்கி போயிருந்த அந்த நரி ஓரளவுக்கு நல்ல கொழுத்து இருந்தது. இதை கவனித்த சன்னியாசியால் அதை நம்ப முடியல. அவர் இத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல ஒரு சிங்கம் தான் வேட்டையாடிய மிருகத்தோட மாமிசத்தை எடுத்துட்டு வந்து நரி முன்னாடி போட்டது. அந்த நரியும் அதை சாப்பிட்டுச்சு. சன்னியாசியால தன்னோட கண்களையே நம்ப முடியல. ஓ, இது கடவுள் எனக்கு அனுப்பி இருக்கிற செய்தி. ஊனமுற்று முடங்கி போன நரிக்கு அது உக்காந்துருக்கிற இடத்திலேயே உணவு தேடி வருது அப்படின்னா, தெய்வீகத்தின் பாதையில் நடக்கும் சன்னியாசியான எனக்கு உணவு ஏன் தானாக கிடைக்காது? இனி நானும் ஒரே இடத்துல உட்கார்ந்து தியானம் செய்ய போறேன் அப்படின்னு நினைச்சு ஒரே இடத்துல உட்கார்ந்தாரு அந்த சன்னியாசி. 3 நாள் ஆச்சு, ஒண்ணுமே கிடைக்கல. 4வது நாளையில இருந்து பசி மிகுதினால தியானம் செய்ய முடியாமல் வயித்தை பிடிச்சுக்கிட்டு காத்து கிடந்தாரு. அப்போ அந்த வழியா வந்த ஒரு யோகி கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சன்னியாசி சொல்லி, இது தெய்வீகத்தின் செய்தி தானே, எனக்கு மட்டும் உணவு ஏன் தானாக வரல அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த யோகி, நிச்சயம் இது கடவுளின் செய்தி தான். ஆனா நீங்க ஏன் அந்த ஊனமுற்ற நரிய போல நடந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? தாராள மனப்பான்மை கொண்ட அந்த சிங்கத்தை போல நடந்துக்க முயற்சிக்கலாமே அப்படின்னு கேட்டாரு. இந்த கதை நமக்கு எதை உணர்த்துகிறது? நாம சிங்கமா இருக்கிறத விட நரியா இருக்கிறது தான் பெரும்பாலும் ஆசைப்படுறோம். தானாக எதுவும் கிடைக்கும்னு இருக்கிறோம். சிங்கமா வாழ பழகணும் அப்படின்னா வாழ்க்கையோட அர்த்தம் புரியும் என்பதையே இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. நன்றி, வணக்கம்.